உடம்புல வந்து புண்ணு இருக்கு, கால்நடைகளுக்கு புண்ணு இருக்கு அப்படின்னா மேனினா குப்பைமேனி ஞாபகம் வரணும். குப்பைமேனி இலை ஒரு கைப்பிடி, சீத்தாப்பழ இலை, மருதாணி இலை, துளசி இலை, இந்த இலை எல்லாம் வந்து அரைச்சு தேங்காய் எண்ணெயில ஒரு அரை மணி நேரம் காய்ச்சி வடிகட்டி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் ஒரு 2-3 பூண்டு பல்லு போட்டுக்கலாம். இதை போட்டு அரைக்கும் பொழுது மருதாணி இலைக்கு காயத்தை சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. சீத்தாப்பழ இலைய வந்து பூச்சி விரட்டிக்கு பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரியான ஒருத்தரும் ஒரு தன்மை இருக்கு. அப்ப இந்த தன்மை எல்லாத்தையும் நம்ம காய்ச்சி அந்த தேங்காய் எண்ணெயில வடிகட்டி எடுத்து ஆற வச்சுட்டோம் அப்படின்னா நீங்க எல்லா புண்ணுக்கும் இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். மேல கோமாரி புண்ணு வருது இல்லையா, வாய் கோமாரி, கால் கோமாரி வருது இல்லையா, கால் கோமாரிக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். காலையில மதியானம் சாயந்தரம் 3 வேலையை பண்ணும்போது, ஏன்னா வாய் கோமாரி வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு நாக்கெல்லாம் வெந்து போயிடும். கையை வச்சீங்கன்னா அப்படியே உருவிட்டு வந்துடும். அந்த நேரத்துல எதுவுமே தின்னாது. நீங்க போட்டு திருப்பீங்க, வைக்கல கொடுப்போம், பால் கொச்சின்னு புலம்புவோம், அது சாப்பிடவே இல்லை, எப்படி பால் கறக்கும் முடியாது. அப்ப அந்த மாதிரி நீராகாரம் தான் கொடுக்கணும். மாட்டுக்கு என்ன நீராகாரமா கொடுக்கறது, அந்த மாதிரி நேரத்துல வாழைப்பழம் கொடுக்கலாம், தண்ணி நெய் கொடுப்பாங்க, நல்லெண்ணெய் கொடுக்கலாம், கஞ்சி வடிச்ச கஞ்சி தண்ணி கொடுக்கலாம், கெவுரு கஞ்சி கொடுக்கலாம். அப்ப கெவுருல வந்து எல்லா விதமான நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்கு, தாது உப்புகள் இருக்கு. அப்ப இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்குது, புண்ணை வந்து ஆத்துது. ஒரு 4 நாள் 3 நாள் இந்த மாதிரி நீங்க நீராகாரமா மாடு கொடுக்கும் பொழுது அது ரெடி ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க தீவனத்தை கொடுக்கலாம். இந்த கோமாரி புண்ணா இருந்தாலும் சரி, எந்த வகையான புண்ணா இருந்தாலும் இப்ப இந்த மாதிரி சொன்ன இலைய நீங்க அரைச்சு காய்ச்சி தேங்காய் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு வசதியா இருக்கும். நீங்க டெய்லியும் ஊசி போட்டு மருந்து கொடுத்து செலவு பண்ணாலும் 1 வாரம் 10 நாள் ஆகும். ஒரு டாக்டர் வந்து போனார் அப்படின்னா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் இல்லாம நீங்க மருத்துவமே பண்ண முடியாது. அப்ப நீங்க ஒரு 10 நாள் டாக்டரை கூப்பிட முடியுமா? இல்ல உங்களுக்கு நமக்கு செலவு பண்றதுக்கு எல்லாருக்கும் அந்த சக்தி இருக்காது. அது கால்நடை வளர்ப்புல தேவையும் இல்லை. நமக்கு தேவை என்னன்னா இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் மெனக்கணும்.